பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தாலாவை போன்று யாரும் எப்பொருளும் எதுவும் இல்லை. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்து ஷூரா என்ற 42வது சூராவின் 11வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எப்பொருளும் இல்லை. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் நன்கு செவியுறுபவனாகவும் உற்று பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா தன்னை போன்று எதுவும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா தனித்தவன், தன் நிகரற்றவன், அவன் தேவையற்றவன். அவனை போன்று யாரும் எதுவும் இல்லை. அவனுடைய இருப்பை போல் எவருடைய இருப்பும் இல்லை. அல்லாஹ் என்ற அவனுடைய பெயர் யாருக்கும் இல்லை உலகத்தில். அவனுடைய செயலை போன்று யாருடைய செயலும் இல்லை, இருக்க முடியாது. அவனுடைய இயல்பை போன்று யாருடைய இயல்பும் இல்லை. தோன்றி அழிந்து விடுகின்ற படைப்புகள் எவ்வாறு அவனுக்கு ஒப்பாக ஆக முடியும்? எனவேதான் நாம் அடிக்கடி ஓதுகின்ற சூரத்துல் இஹ்லாஸில் அல்லாஹு தாலா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்று கூறுகிறான். எனவே அல்லாஹ் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ என்று யாராலும் கற்பனையில் கூட அவனுக்கு வடிவம் கொடுத்து விடவே முடியாது. அல்லாஹ்வின் ஏகத்துவமான இறைத்தன்மை, உள்ளமை மற்றும் அவனது செயல்பாடுகளுக்கு ஈடு இணை என்பதே இல்லை. அவனுக்கு ஈடாக யாராலும் ஆக முடியாது. அவனுக்கு ஒப்புவமை கூறவே முடியாது. அல்லாஹ்வின் உள்ளமை எனும் இருப்பு இன்னும் இயல்புகளை விட மேலானது என்பதல்ல, நிகரானதும் எதுவும் இல்லை. எனவேதான் இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையே அந்த இஸ்லாத்தின் எழிலாக அமைந்து விட்டது. அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை எனும் பொழுது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இஸ்லாமியர்கள் வணங்கவும் மாட்டார்கள் என்பது ஆணித்தரமாக இஸ்லாத்தின் கொள்கையாக எடுத்து சொல்லப்படுகிறது.